மூன்றாவது முண்டகம், முதல் கண்டம், முதல் மந்திரம். துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரன்யப் பிப்பலம் ஸ்வாத்வத்தீம் அனஷ்ணனன்யோ அபிசாகசீதீம். இந்த கடைசி முண்டகத்தில் 3 கருத்துக்கள் வருகின்றது என்று சென்ற வகுப்பில் அறிமுகப்படுத்தினோம். ஒன்று, சாதனைகள், ஞானத்தை அடைவதற்கும் அல்லது ஞான நிஷ்டை அடைவதற்கும் ஆன சாதனைகள் வர இருக்கின்றது. குறிப்பாக சங்கரர் ஞான நிஷ்டைக்காக என்னென்ன சாதனைகள் தேவை என்று உபனிஷத் கூற ஆரம்பிக்கின்றது என்று கூறுகின்றார். பிறகு பிரயோஜனம், பலம் வர இருக்கின்றது. இந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தினால் என்ன பலன் அடையப்படுகின்றது என்று வர இருக்கின்றது. இறுதியாக ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஞானம் வர இருக்கின்றது. ஆகவே சாதனைகள், பலம், ஜீவேஸ்வர ஐக்கிய ஞானம், இவைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல் 2 மந்திரத்தில் சம்சாரத்தினுடைய காரணமும் சம்சாரத்திலிருந்து நிவிருத்தி அடைவதற்கான காரணம் அல்லது மோக்ஷ காரணமும் உதாரணம் மூலம் கூறப்படுகின்றது என்று சென்ற வகுப்பில் அறிமுகப்படுத்தி பார்த்தோம். இங்கு உதாரணம் மூலமாக சம்சாரத்தினுடைய காரணம் நிச்சயிக்கப்படுகின்றது. பிறகு மோக்ஷத்தினுடைய காரணமும் வர இருக்கின்றது. 2 பறவைகள் ஒரு மரத்தில் அமர்ந்திருக்கின்ற உதாரணத்தில் ஒரு பறவை ஜீவாத்மா, இனி ஒரு பறவை பரமாத்மா. ஜீவாத்மா பரமாத்மா என்கின்ற 2 பறவைகள் ஷரீரம் என்கின்ற மரத்தில் அமர்ந்துள்ளது. 2 பறவைகள் ஒரு மரம். மரமாக சொல்லப்படுவது நம்முடைய ஷரீரம். அந்த மரத்தில் அமர்ந்துள்ள 2 பறவைகள் என்பது ஒன்று ஜீவாத்மா, இனி ஒன்று பரமாத்மா. அதைத்தான் முதல் வரியில் சொல்லப்படுகின்றது. இப்பொழுது மந்திரத்திற்குள் செல்வோம். துவா சுபர்ணா சயுஜா சகாயா. இங்கு துவா என்றால் துவௌ 2, துவா என்பது துவௌ 2. சுபர்ணா என்றால் சுபர்ணௌ 2 பறவைகள். பர்ணக என்றால் இறகுகள், சு என்றால் அழகான, அழகான இறகை உடைய 2 பறவைகள். துவா என்றால் துவௌ சுபர்ணௌ 2 பறவைகள். இந்த 2 பறவைகளினுடைய தன்மை மீண்டும் விளக்கப்படுகின்றது. சயுஜா. சயுஜா என்றால் சயுஜௌ, என்றும் சேர்ந்து இருப்பது. சயுஜௌ என்பது சமஸ்கிருதப்படி, உபனிஷத் சயுஜா என்று கூறுகின்றது. சயுஜா என்றால் சேர்ந்து இருப்பது. இப்போ 2 அழகான இறகை உடைய பறவைகள், அதனுடைய தன்மை என்ன? சயுஜௌ, என்றும் சேர்ந்தே இருப்பது. அது எப்படி 2 பறவைகள் என்றும் சேர்ந்து இருக்க முடியும் என்றால், இங்கு 2 பறவைகள் எதற்கு உதாரணமாக சொல்லப்படுகின்றது? ஒன்று பரமாத்மா, இனி ஒன்று ஜீவாத்மா. இங்கு பரமாத்மா ஞானஸ்வரூபம், சைத்தன்ய சொரூபம், சித் சொரூபம். ஜீவாத்மா என்பது சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம். எப்படி சூரியனுடைய பிரதிபிம்பம் கண்ணாடியில் இருந்தால் 2 சூரியன் இருப்பது போல் அனுபவம் வருகின்றதோ, அதே போல
ஞானஸ்வரூபமான பரமாத்மாவினுடைய பிரதிபிம்பம் மனதில் தோன்றும் பொழுது அங்கு என்ன வருகின்றது? அதற்கு ஒரு சொல் பார்த்தோம். அது என்ன? சிதாபாசக என்ற சொல் பார்த்துள்ளோம். சித் என்றால் ஞானம், ஆபாசக என்றால் அதை போன்று அது இருக்கின்றது. நம்முடைய முகமானது கண்ணாடியில் இருந்தால் கண்ணாடியில் இருக்கின்ற முகத்துக்கு என்ன சொல்லலாம்? முகாபாசகன்னு சொல்லலாம். முகத்தினுடைய ஆபாசம், சமஸ்கிருதத்தில் ஆபாசம் என்றால் அதை போன்று காட்சியளிக்கிறது. ஆகவே முகாபாசத்தை போல் சைத்தன்யத்தினுடைய ஆபாசம் அந்த கரணத்தில் இருக்கின்றது. இந்த மனமும் சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பமும் சேர்ந்து ஜீவாத்மா என்று சொல்கின்றோம். இப்பொழுது நம்முடைய முகத்தையும் கண்ணாடியில் இருக்கின்ற முகத்தையும் நம்மால் பிரிக்க முடியுமா? பிரிக்கவே முடியாது. இந்த முகமும் அந்த முகமும் சயுஜா என்றும் சேர்ந்தே இருக்கும். அதே போல ஜீவாத்மாவும் பரமாத்மாவையும் பிரிக்க முடியாது என்றால் அதற்கு காரணம் ஜீவாத்மா பரமாத்மாவை சார்ந்து இருக்கின்றது. என்னைக்கு ஒரு பொருளை பிரிக்க முடியாதுன்னா டிபெண்டன்ட், சார்ந்து இருப்பதை பிரிக்க முடியாது. இங்கு ஜீவாத்மாவானது பரமாத்மாவை சார்ந்து இருப்பதால் பரமாத்மாவிலிருந்து வேறாக அது இல்லாத காரணத்தினால் சயுஜா, சயுஜா என்றால் சேர்ந்து இருக்கின்றது. ஆகவே நமக்கு இரண்டு பறவை அப்படிங்கிறதுலேருந்து குழப்பம் வந்து விடக்கூடாது. ஏன்னா சில பேர் இந்த வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு என்ற சித்தாந்தத்திற்கு கருத்திற்கு வருகிறார்கள். ஒரு உதாரணத்தை சொல்லி நம்ம என்றைக்குமே ஒரு சித்தாந்தம் அல்லது ஒரு முடிவை நாம் சொல்லக்கூடாது. உதாரணத்திலிருந்து என்ன விவக்ஷிதம், என்ன கூற வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இரண்டு பறவை ஜீவாத்மா பரமாத்மா என்று வேறுபடுத்துவதற்காக கூறப்படவில்லை. நாம் சரியாக இதற்கு பொருள்படுத்தினால் இரண்டு பறவை என்பதிலிருந்து அத்வைதம் சித்திக்கின்றது. எப்படி? சயுஜான்னு சொல்வதிலிருந்து, இரண்டு பறவைகளை பிரிக்க முடியாது என்று சொல்வதிலிருந்து, ஒரு பறவை சத்தியமானது, ஒரு பறவை மித்யா. அதாவது பிம்பம் பிரதிபிம்பம், இந்த பிம்பத்தையும் பிரதிபிம்பத்தையும் பிரிக்க முடியாதது போல இங்கு இருக்கின்ற பறவைகள் சயுஜா என்றும் சேர்ந்தே இருப்பது. சில பேர் சேர்ந்து இருப்பார்கள். வீட்டில் ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கலாம், எப்போ பார்த்தாலும் தகராடோர் இருக்கலாமே. ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா சகாயா. சகாயா என்றால் நண்பர்கள். சகாயோ நண்பர்கள். ரெண்டு பேர்த்துக்கு பகைமை இல்லை அப்படின்னு அர்த்தம். சேர்ந்திருப்பது ரேர். அப்படி சேர்ந்திருந்தால் சில பேர் பிராரப்தத்தினால சேர்ந்திருக்கலாமே, அப்படி இல்லாமல் சகாயா. சகாயா என்றால் நண்பர்கள். இப்போ ரெண்டு பேர் நண்பர்களாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன நிபந்தனை, கண்டிஷன் என்ன? ரெண்டு பேர்த்தினுடைய குணநலங்கள் ஒத்து போயிருக்கணும். சாமான்யமான குணங்கள் இருந்தால்தான் ரெண்டு பேர் நண்பர்களாக இருப்பார்கள். ஒருவருடைய குணம் ஒன்று, ஒருவருடைய சிந்தனை ஒன்று, இனி ஒருவருடைய கான்செப்ட் சிந்தனை ஒன்றுனா சேர்ந்து இருக்க மாட்டார்கள். ஆகவே நண்பர்கள் என்று சொல்லும் பொழுதே சாமான்யமான குணங்கள் இருக்கணும். அவருக்கும் எனக்கும் நட்பு இருக்கின்றது என்றால் எந்தெந்த விதத்தில் சாமானியம் இருக்கின்றது, ஒற்றுமை. இங்கே இரண்டு பறவைகளுக்கும் ஒற்றுமை என்னவென்றால் இந்த ஒரே சரீரத்தில் வெளிப்படுதல், ஒரே இடத்தில் அபிவக்தி என்கின்றார் சங்கரர். அபிவக்தி காரணம். இந்த ஒரே சரீரத்தில் ஜீவாத்மாவும் வெளிப்படுகின்றான், இந்த ஒரே சரீரத்தில் பரமாத்மாவும் ஈஸ்வரனும் வெளிப்படுகின்றார். ஆகவே ஒரே இடத்தில் வெளிப்படுகின்ற சாமானியத்தினால் சகாயா, இரண்டும் நண்பர்கள் என்று உபச்சாரமாக சொல்லப்படுகின்றது. இப்போ முதல் வரி எல்லாம் அந்த பறவைக்கு உதாரணம், பறவைக்கு விளக்கம். துவௌ இரண்டு, சுபர்ணௌ நல்ல இறகையுடைய பறவைகள், சயுஜௌ என்றும் சேர்ந்து இருப்பது. காரணம் என்ன? பிரதிபிம்ப பிம்ப ரூபமாக இருக்கின்றது. இப்போ இந்த மந்திரத்தை எப்படி புரிஞ்சிட்டோம்னா நமக்கு தப்பு வராதுன்னு சொன்னால்,
இரண்டு பறவைகள் என்பது ஒன்று பிம்பம், இனி ஒன்று பிரதிபிம்பம். ஒன்று முகம், இனி ஒன்று முகத்தினுடைய தோற்றம் கண்ணாடியில். அதே போல ஒன்று ஈஸ்வரன் ஞானஸ்வரூபம், இனி ஒன்று அதனுடைய பிரதிபிம்பம். இப்படிப்பட்ட சயுஜௌ சகாயவ், ஒரே சரீரத்தில் அறியக்கூடிய இரண்டு பறவைகள். இந்த இரண்டு பறவைகள் எங்கு இருக்கின்றது? சமானம் விருக்ஷம் பரிஷஸ்வஜாதே. சமானம் விருக்ஷம், சமானம் என்றால் ஒன்றான, ஒரே விருக்ஷம் என்றால் ஷரீரம். இங்கு ஜீவாத்மா பரமாத்மா என்கின்ற இரண்டு பறவைகள் ஒரே ஷரீரத்தை, ஒரே மரத்தை என்ன செய்துள்ளது? பரிஷஸ்வஜாதே. பரிஷஸ்வஜாதே என்றால் அமர்ந்துள்ளது, தொங்கிட்டு அர்த்தம். ஒரே மரத்தை பிடித்துள்ளது, ஒரே மரத்தில் அமர்ந்துள்ளது. இப்போ இரண்டு பறவைகள் ஒரே மரத்தில் அமர்ந்துள்ளது. இப்போ நம்ம தாஷ்டாந்தத்துக்கு வந்தோம் அப்படின்னா, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒரே ஷரீரத்தில் வெளிப்படுகின்றார்கள், ஒரே ஷரீரத்தில் இருக்கின்றார். இனி மூன்றாவது வரியில் இந்த பறவைகளுக்குள்ள வேற்றுமை சொல்லப்படுகின்றது. இந்த ரெண்டு பறவைகளுக்கும் ஒற்றுமையும் இருக்கு, வேற்றுமையும் இருக்கு. ஒற்றுமை என்னவென்றால் சகாயம், இரண்டுக்கும் ஒற்றுமை, ஒரே சரீரத்தில் வெளிப்படுவது. ஆனால் இந்த இரண்டு பறவைகள் வேறு ஒரு கோணத்தில் முழுமையாக வேறுபடுகின்றது. எதனுடைய கோணம் என்றால், ஜீவன் ஈஸ்வரன் என்ற இரண்டு பறவைகள் இதே ஷரீரத்தில் வெளிப்பட்டாலும் ஒரு பறவை சம்சாரியாகவும் இனியொரு பறவை முக்த ஸ்வரூபத்தை உடையதாகவும் இருக்கின்றது. இப்போ ரெண்டு பேர்த்துக்குள்ள வேறுபாடு என்ன? ஒன்று சம்சாரி, இனி ஒன்று முக்தன். இங்கு சம்சாரியாக இருப்பது ஜீவன் என்ற பறவை, முக்தி ஸ்வரூபமாக இருப்பது ஈஸ்வரன் என்கின்ற பறவை. அதற்கு காரணம் சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த மந்திரத்தில் சம்சாரத்தினுடைய காரணம் சொல்லப்படுகின்றது. என்ன சம்சாரத்தினுடைய காரணம்? அதில் ஒரு பறவை என்ன செய்கின்றதாம்? தயோகோ, தயோகோ என்றால் அந்த இரண்டு பறவைகளில் அந்யக, அந்யக என்றால் வேறொன்று. இங்கு ஜீவாத்மாவான பறவை பிப்பலம் ஸ்வாது அத்தி. அத்தி என்றால் சுவைக்கின்றது, சாப்பிடுகின்றது. எதை சாப்பிடுகின்றது? பிப்பலம். பிப்பலம் என்றால் மரத்தினுடைய பழத்தை, ஃப்ரூட்ஸ். மரத்தினுடைய பழத்தை அத்தி ஒரு பறவையானது சுவைத்து கொண்டிருக்கின்றது. அது எப்படி சுவைக்குதான்? ஸ்வாது, ஸ்வாது அத்தி. ஸ்வாது என்றால் மெய்மறந்து சுவைத்து கொண்டிருக்கின்றது, முழுமையாக. நிமக்னகன் அடுத்த மந்திரத்தில் சொல்ல போறார். அதில் மூழ்கி சுவைக்கின்றது, நன்கு சுவைக்கின்றது. சில பேரெல்லாம் அப்படி சாப்பிடுவார்கள், தன்னை மறந்து மெய்மறந்து கண்ணை மூடி சாப்பிடுவார்கள். காரணம் என்ன? அவ்வளவு தூரம் ஒவ்வொரு பதார்த்தத்தையும் ரசித்து சாப்பிடுவார்கள். சில பேர்த்துக்கு சாப்பிட்றதுல ஒரு விருப்பம் இருக்காது, எதையோ நினச்சிட்டு எதையோ சாப்பிட்டு சென்று விடுவார்கள். சில பேர்த்துக்கு அப்படி இல்லை. அதனால தான் சாமிஜி சொல்வார்கள், கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தாலும் கூட என்ன சொல்லுவார்களாம்? ஒரு கல் குறைவாக போச்சு, ஒரு கல் அதிகமாக போச்சு. அவ்வளவு தூரம் அங்கே விவேகம் இருக்குது. அந்த விவேகம் நாக்கில் இருக்கிறது புத்தியில் போயிடுதுன்னா என்றைக்குமே மோட்சத்தை அடைஞ்சிடலாம். அவ்வளவு தூரம் தன்னை மெய்மறந்து அந்த இருக்கிற ஒவ்வொன்று பொருளையும் சாப்பிட்டு கொண்டு இருப்பது போல இந்த பறவை என்ன செய்யுதான்? மரத்தில் இருக்கின்ற பழங்களை தன்னை மறந்து சுவைத்து கொண்டு இருக்கின்றது. அதாவது அந்த பறவையினுடைய மனசில் அந்த அனுபவம் தான் இருக்கே தவிர மரம் நான்கிறதெல்லாம் கிடையாது. அந்த சுவையிலேயே தன் மயங்கி இருக்கின்றது. அதுதான் ஸ்வாது என்ற வார்த்தை காட்டுகின்றது. ஸ்வாது அத்தி. எதை? பிப்பலம். பிப்பலம் என்றால் பழம். இது மரத்தினுடைய பழம். இனி ஜீவனுடைய விஷயத்தில் எப்படி நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் இந்த ஷரீரத்தில் இருந்து கொண்டு என்ன செய்கின்றது? ஜீவாத்மாவானவன்
கர்ம பலனை அனுபவிக்கின்றான். அந்த பிப்பலம்ங்கிறதுக்கு உதாரணம் கர்ம பலன். பாபம் புண்ணியம், தர்மம் அதர்மம் என்கின்ற கர்ம பலன். அப்படிப்பட்ட கர்ம பலனை என்ன செய்கின்றான்? ஸ்வாது அத்தி, தன்னை மறந்து கர்ம பலனை அனுபவித்து கொண்டிருக்கின்றான். இப்போ ஒரு பறவை பழங்களை சாப்பிட்ருக்கும் பொழுது அந்த பறவையினுடைய மனசில் எப்படி உணர்வு வரும்? அதுக்கு பிடிச்ச பழமாக இருந்தால் சந்தோஷப்படும், அதுக்கு பறவைக்கு பிடிக்காத இது இருந்தால் அது துக்கப்படும். அதே போல் நம்ம கர்ம பலனை எப்படி அனுபவிப்போம்? சில கர்ம பலனை அனுபவிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக அனுபவிப்போம், சில கர்ம பலனை அனுபவிக்கும் பொழுது அது கசப்பாக இருக்கும். ஆகவே இங்கு பலம்னு சொன்னால் சுவைன்னு மட்டும் எடுத்துக்கக்கூடாது. சுகதுக்கம் இரண்டும், சுவையும் கசப்பும். அதே போல சுகதுக்கம் என்கின்ற பலனை அனுபவித்து கொண்டு இருக்கின்றான் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா கர்ம பலனை அனுபவிக்கும் பொழுது பரமாத்மா என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? அதுதான் முக்கியம். அந்யக அனஷ்ணன், கடைசி வரி அனஷ்ணன் அந்யக. அந்யக என்றால் பரமாத்மா ரூபமான வேறொரு பறவை. அனஷ்ணன் சாப்பிடாமல், அனஷ்ணன் சன் சாப்பிடாமல், கர்ம பலனை அனுபவிக்காமல். கர்ம பலனை அனுபவிக்காமல் என்ன செய்கின்றது? அபிச்சாகசீதி. அபிச்சாகசீதி என்றால் கேவலம் பஷ்யதி, பார்த்து கொண்டிருக்கின்றது, சாட்சியாக அமர்ந்துள்ளது. அபிச்சாகசீதி என்றால் பார்த்து கொண்டு மட்டும் இருக்கின்றது, சாட்சியாக மட்டும் இருக்கின்றது. ஆகவே ஜீவாத்மா என்பவன் சுகம் துக்கம் என்கின்ற பலனை அனுபவித்து கொண்டிருக்கின்றான். பரமாத்மா அல்லது ஈஸ்வரன் சாட்சியாக இருக்கின்றார். இதுதான் இந்த மந்திரத்தில் சொல்ல வருகின்ற கருத்து. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கருத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்? சம்சாரத்துக்கு காரணம் அனுபவித்தல், சுகதுக்கத்தை அனுபவித்தல். இப்போ சுகதுக்கத்தை நாம் ஒரு பிரயோஜனமாக அனுபவிக்கிறோன்னு சொன்னால் அந்த சுகதுக்கத்தை நாம் ஈட்டியுள்ளோம். ஆகவே கர்த்திருவம் போக்திருத்துவம் சம்சாரம். இப்போ சம்சாரத்துக்கு காரணம் என்ன? நாம் கர்த்தாவாக இருத்தல், போக்தாவாக இருத்தல் தான் சம்சாரம். நாம் கர்மத்தை செய்து கர்ம பலனை அனுபவித்தல் சம்சாரம். அது எப்படி கர்த்திருவம் போக்திருத்துவம் சம்சாரத்துக்கு காரணம் என்று சொல்கிறீர்கள் என்றால், இங்கு சம்சாரத்தை அனுபவிக்காத பறவை என்ன செய்கின்றது என்றால் அபிச்சாகசீதி, அது ஒன்றும் செய்வதில்லை, சாட்சியாக இருக்கின்றது. ஆகவே கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இல்லாத ஒரு பறவை சம்சாரத்தை உடையதாக இல்லை என்றால் சம்சாரத்திற்கு காரணம் கர்த்திருவம் போக்திருத்துவம். பிறகு இந்த கருத்து அடுத்த மந்திரத்தில் விளக்கப்படுகின்றது. இந்த இரண்டு மந்திரமும் சேர்ந்துதான் சம்சாரத்திற்கு காரணம் மோக்ஷ காரணம் இரண்டும் சொல்லப்படுகின்றது. அதே சமயத்தில் ஜீவனும் பிரம்மனும் இந்த இருவருக்கும் உள்ள சம்பந்தம் பிம்பம் பிரதிபிம்பம் என்ற கருத்தும் இதில் விளக்கப்படுகின்றது. இப்போ இந்த மந்திரத்தில் ஜீவாத்மா பரமாத்மா என்ற இரண்டு ஒரே சரீரத்தில் வெளிப்படுகின்றது. அதில் ஜீவாத்மா சம்சாரியாக இருக்கின்றான். கர்ம பலனை செய்து கர்ம பலனை அனுபவிப்பதன் மூலமாக பரமாத்மா அல்லது ஈஸ்வரன் சாட்சியாக இருக்கின்றார். இதுவரை இங்கு கூறப்பட்டது. இனி இரண்டாவது மந்திரம். சமானே விருக்ஷே புருஷோ நிமக்னஹ அனீஷயா சோச்சதி முஹ்யமானஹ ஜுஷ்டம் யதா பஷ்யத்யன்யமீஷமஸ்ய
மகிமானமிதி வீதசோகஹ. இந்த மந்திரத்தில் சுவைக்கின்ற பறவையாகிய ஜீவாத்மாவின் நிலை என்ன, சுவைக்கின்ற பறவையாகிய ஜீவாத்மாவினுடைய நிலை என்ன என்று கூறப்படுகிறது. முதல் மந்திரத்தில் ஜீவாத்மா பழங்களை சுவைக்கின்றான், பரமாத்மா சுவைப்பதில்லை என்று மட்டும் சொல்லப்பட்டது. இங்கு சுவைக்கின்ற பறவையின், அதாவது ஜீவாத்மாவினுடைய நிலை என்ன என்று வர்ணிக்கப்படுகின்றது. இது முதல் கருத்து. பிறகு இதே மந்திரத்தில் வருகின்ற இரண்டாவது கருத்து, எப்பொழுது அந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை ஜீவாத்மா அடைகின்றான் என்று வருகின்றது. இப்போ முதல் கருத்து சுவைக்கின்ற ஜீவாத்மாவினுடைய நிலை என்ன என்று சொல்லப்படும். அந்த நிலை என்னன்னு சொன்னால் அந்த நிலைதான் சம்சாரம். ஆகவே சம்சாரத்தை வர்ணிக்கப்படுகின்றது. பிறகு இரண்டாவது, அப்படிப்பட்ட சம்சாரத்திலிருந்து எப்பொழுது ஜீவன் விடுதலை அடைகின்றான் என்ற கருத்து வருகின்றது. இப்பொழுது முதல் வரிக்கு செல்வோம். முதல் 2 வரியில் அந்த ஜீவாத்மாவினுடைய நிலை வர்ணிக்கப்படுகின்றது. சமானே விருக்ஷே புருஷக நிமக்னக. இங்கு புருஷக என்றால் சம்சாரியான ஜீவாத்மா. புருஷக என்ற சொல்லுக்கு சம்சாரியான ஜீவாத்மா. ஏன்னா உபனிஷத்தில் புருஷகங்கிற சொல் பல இடங்களில் பல அர்த்தத்தில் பயன்படுத்தப்படும். புருஷ ஏவ இதம் சர்வம், புருஷனே அனைத்துமாக இருக்கின்றான்னு சொல்லும் பொழுது அது நிர்குண பிரம்மத்தை குறிக்கும், ஈஸ்வரனை குறிக்கலாம். இந்த இடத்தில் புருஷக என்றால் சம்சாரி. இந்த புருஷனான ஜீவன் என்ன ஆகிவிட்டான்? நிமக்னக. நிமக்னக என்றால் மூழ்கிவிட்டான் என்று பொருள். இந்த இடத்தில் தேகாத்ம பாவம் ஆபன்னக, ஷரீரத்தை நான் என்கின்ற எண்ணத்தில் விழுந்து விட்டான், ஷரீரத்தை நான் என்று கிரகித்து விட்டான். இப்போ நிமக்னக என்றால் அவன் எதில் மூழ்கிவிட்டான்? இந்த உடலை நான் என்கின்ற எண்ணத்துள் மூழ்கிவிட்டான். தேகாத்மபாவம் ஆபன்னக பிராப்தக, ஷரீரத்தை நான் என்கின்ற பாவனையில் மூழ்கி இருக்கின்றான். நிமக்னக சன், அவ்விதம் அவன் மூழ்கிவிட்டான். அது எப்படிப்பட்ட ஷரீரம்? முதல் சொல் சமானே விருக்ஷே, சமானமான இந்த விருட்சத்தில். இங்க விருட்சம் என்றால் ஷரீரம். இந்த ஷரீரத்தில் அவன் மூழ்கிவிட்டான். சங்கரர் காரணமெல்லாம் சொல்றார். ஏன் இந்த உடலை போய் விருட்சம்னு சொல்லப்படுகின்றது என்றால், இந்த விருட்சம் ஒரே நாள் போல இனியொரு நாள் இருக்காது, அது மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த ஷரீரத்தை விருட்சமாக சொல்லப்படுகின்றது. பிறகு இந்த உடலை விருட்சமாக சொல்கிறதுக்கு இனியொரு காரணம் உண்டு. பறவைகள் உல்லாசமாக சுற்றிகிட்டே இருக்கும், பறந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஓய்வாக இருந்து ஏதாவது சாப்பிடணும்னா பறந்துட்டுருக்க சாப்பிட முடியுமோ? ஒரு மரத்தில் அமர்ந்து தான் அது ஏதாவது சாப்பிட முடியும். அதே போல் இந்த ஜீவாத்மா ஒவ்வொரு லோகத்துக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான். ஒவ்வொரு லோகத்துக்கும் போயிருக்கிற ஜீவாத்மா ஒரு இடத்துல இருந்து தான் பாப புண்ணியத்தை அனுபவிக்க முடியும் என்றால் அந்த இருக்கின்ற இடம் ஷரீரம். அதனால் நம்ம ஒன்று பார்த்துருக்கோம், ஷரீரத்துக்கு ஒரு லட்சணம் போக ஆயத்தனம்னு படிச்சிருக்கோம். இந்த போகத்திற்கு சாதனமாக இந்த ஷரீரம் இருக்கின்றது. இப்போ இந்த உடல் இல்லைன்னு வச்சுக்குவோம், போகத்தை நாம் அனுபவிக்க முடியாது. ஆகவே போகத்தை அனுபவிக்க பறவை எப்படி ஒரு பொருளை சாப்பிட விருட்சம் காரணம் ஆசிரியமாக இருக்கின்றதோ, அதே போல இந்த ஜீவனுக்கு சம்சாரத்தை அனுபவிப்பதற்கு இந்த ஷரீரம் காரணமாக ஆசிரியமாக இருக்கின்றது. ஆசிரியம் என்றால் ஆதாரம். சமானே விருக்ஷே சமானே ஷரீரே புருஷக ஜீவாத்மா நிமக்னக.
சரி இருந்துட்டு போகட்டுமே, இந்த சரீரத்தை நான் நினைக்கிறதுனால என்ன கஷ்டம் வந்துடுதுன்னு சொன்னால் உபனிஷத் சொல்கின்றது ஷோச்சதி. ஷோச்சதி என்றால் துயரப்படுகின்றான். ஷோச்சதி புருஷக ஷோச்சதி, இந்த புருஷன் துயரத்திற்கு உள்ளாகின்றான். இந்த துயரப்படுறது நம்முடைய சாய்ஸ். நமக்கு ஃப்ரீடம் இருக்கா? நான் இன்னைக்கு துயரப்படணும்னு நினச்சா துயரப்படுவேன், துயரப்பட வேண்டான்னா நான் துயரப்பட மாட்டேன். அப்படி ஏதாவது நமக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்கா? நம்ம துயரப்படுறதை தேர்ந்தெடுத்து செய்ய முடியுமா? இப்போ சில பேர் சொல்லுவார்கள், கோபம் சில பேர்த்துக்கு வந்துகிட்டே இருக்கும், ஆனால் என்ன சொல்லுவார்கள், நானாகத்தான் கோபத்தை வர வச்சுக்கிறேன் என்று சொல்லுவார்கள். இப்போ கோபம்ங்கிறது நம்மளாக வர வச்சுக்கிறதா, பொறாமை அப்படிங்கிறது நம்மளாக வர வச்சுக்கிறதா, அல்லது ஹெல்ப்லெஸ்ஸாக வேறு வழி இல்லாமல் நம்ம செய்கிறோமா? நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற துயரமெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கிறதா, அல்லது வேறு வழி இல்லாமல் துயரம் நமக்கு வருதான்னு சொன்னால், இங்கே உபனிஷத் சொல்லுது, எந்த மூடனும் கூட துயரத்தை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். எனக்கு துயரம் வேணும்னு யாருமே தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். இப்போ வாழ்க்கையில் எப்பெல்லாம் துயரப்படுகின்றோமோ அப்பெல்லாம் நம்முடைய நிலை என்னன்னா அனீஷயா சோச்சதி. அனீஷா என்றால் வேறு வழி இல்லாமல், ஹெல்ப்லெஸ்லி அப்படின்னு அர்த்தம். வேறு வழி இல்லாமல், தவிர்க்க முடியாமல் என்று பொருள். அனீஷயா சோச்சதி, அவன் வேறு வழி இல்லாமல் துயரத்தை படுகின்றான், துயரத்திற்கு உள்ளாகின்றான். அனீஷயா சோச்சதி. ஆகவே நம்மளுடைய சம்சாரம் நமக்கு ஃப்ரீ வில்லுனால வரல, நம்ம சம்சாரத்தை நம்ம தேர்ந்தெடுக்கலை, வேறு வழி இல்லாமல் துயரப்பட்டு கொண்டிருக்கின்றான். யார்? நிமக்னக புருஷக, அந்த ஜீவாத்மா. பிறகு மீண்டும் ஒரு காரணம், அவனுடைய சோகத்திற்கும் சம்சாரத்திற்கும் இனி ஒரு காரணம் சொல்லப்படுகின்றது. முஹ்யமானக. முஹ்யமானக என்றால் மோகத்தில் ஆழ்ந்தவனாக, அவன் மோகத்திற்குள் உட்பட்டுள்ளான். மோகம் என்றால் என்ன? ஒரு பொருளுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கின்றதோ அந்த மதிப்புக்கு மேலே நம்ம மதிப்பு கொடுத்தோம்னா அதற்கு பேர் மோகம். மோகத்தினுடைய லட்சணம் என்னவென்றால், ஒரு பொருளினுடைய விலை அவ்வளவுதான், ஆனால் அந்த விலைக்கு மேலே அந்த பொருளை கொடுத்து நம்ம வாங்கிறதுக்கு தயாராக இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மோகம் அப்படின்னு அர்த்தம். சில பேர் இந்த சினிமாலாம் புதுசாக ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன செய்வாங்க தெரியுமோ, ஒரு 10 ரூபா டிக்கெட்டை 100 ரூபா கொடுத்து வாங்கி போகிற ஆளுக உண்டு. அப்போ அது 10 மடங்கு மோகம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு பொருளுக்கு எவ்வளவு வேல்யூவோ அவ்வளவு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா ஞானம். ஒரு பொருளினுடைய வேல்யூ தகுதிக்கு மேலே அதுக்கு நம்ம மதிப்பு கொடுத்தோம்னா அது மோகம். இப்போ நம்ம வேதாந்தத்துக்குள்ளே வந்தோம்னா இந்த உலகத்துக்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்கணும், ஒரு பொருளுக்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்கணும்னா அது எவ்வளவு வேல்யூ போகுமோ அவ்வளோ வேல்யூ தான் கொடுக்கணும். இப்போ இந்த உலகத்தினுடைய வேல்யூ என்ன அப்படின்னா ரியாலிட்டியினுடைய அடிப்படையில் வேல்யூ, அதனுடைய சத்தியத்துவனுடைய அடிப்படையில் வேல்யூ சொன்னோம்னா இது வெறும் தோற்றம், இது மித்தியா, வெறும் தோற்றம் அளவு தான் இருக்கே தவிர இது நிலையாக இல்லை. அதுதான் உலகத்தினுடைய தன்மை. இப்போ இந்த உலகத்தினுடைய தன்மை வெறும் தோற்றமளவு வேல்யூ இருக்கும் பொழுது இதிலிருந்து நாம் முழுமையான ஆனந்தத்தை நிலையானதை எதிர்பார்த்தால் அது மோகம். அல்லது வேறொரு உதாரணம் சொன்னால், காணல் நீரை பார்க்கிறோம், தூரத்திலிருந்து தண்ணியை பார்க்கிறோம். ஒரு காஞ்ச பூமி அல்லது மணல் பகுதி, அதில் நீர் தெரியுது, அதுக்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்கலாம்? பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, அவ்வளவுதான் வேல்யூ. அந்த நீரை என்னுடைய தாகத்தை நீக்குங்கிற அளவு வேல்யூ கொடுக்கக்கூடாது. அப்படி வேல்யூ கொடுத்து போகிறது தான் மோகம்னு அர்த்தம். இப்போ ஒரு பொருளுக்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுத்தா மோகம். இந்த உலகம் காணல் நீரை போகிற தூரத்திலிருந்து பார்க்குற அளவு தான் நல்லா இருக்கு, அது பக்கத்தில் போயிட்டோம் அப்படின்னா அது சம்சாரம். ஒரு ஸ்லோகம் இருக்குது, தூரதக பர்வதக ரம்யாக. இந்த பர்வதங்கள் எல்லாம் மலையை தூரத்திலிருந்து பார்த்தா நல்லா இருக்கு, ரொம்ப பக்கத்தில் போய் பார்த்தா அது அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ தூரதக பர்வதா ரம்யாக. அதே போல்
இப்படி அந்த ஸ்லோக சிலதெல்லாம் எது எது ரம்யான்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த ஸ்லோகத்தில் சொல்கிற சுபாஷிதம் என்னன்னு சொன்னால், இந்த உலகம்ங்கிறது தூரத்திலிருந்து பார்க்கணும், இது பக்கத்தில் போயிட்டோம் அப்படின்னா இந்த உலகமே சத்தியம்ங்கிற எண்ணத்துக்கு வர்றதுதான் மோகம். அப்படி முக்கியமானக மோகத்தில் உட்பட்டு அனீஷயா சோச்சதி. ஆகவே இந்த பலத்தை அனுபவிக்கிறதுனுடைய நிலை என்னன்னு சொன்னால் சோகம். சோகம் என்றால் சம்சாரம். நம்ம சோகம்னு சொன்னால் கண்ணில் தண்ணி வர்ற வரைக்கும் அல்லது தலையில் கையை அடிச்சுட்டு அழுகிறதுங்கிறது சோகம் அல்ல. பொறாமப்படுறது சோகம். கோபம் மனசுக்குள்ளே வர்றது, ஒருவரை பார்த்தா கொஞ்சம் பிபி ஏறுது, அதெல்லாம் சோகம்தான். இந்த உலகத்தின் மீது இருக்கிற வெறுப்பு, காமம், இவைகள் எல்லாமே சோகம்தான். இவைகள் எல்லாமே சம்சாரம். இனி கடைசி 2 வரியில் 2வது கருத்து, இந்த சோகத்திலிருந்து எப்பொழுது விடுதலை அடைகின்றான். கடைசியில் உபனிஷத் சொல்லுது பாருங்க, வீத சோக, சோகத்திலிருந்து ஒருவன் கடந்து விடுகின்றான். இப்போ இதே மந்திரத்தில் கடைசியில் சோகத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். எப்பொழுதென்றால் யதா. யதா என்றால் எப்பொழுது. 3வது வரி, யதா பஷ்யதி அந்யம் ஈஷம். யதா பஷ்யதி, புருஷக யதா பஷ்யதி. இந்த ஜீவாத்மாவான சம்சாரி எப்பொழுது பார்க்கின்றானோ, பஷ்யதினா பார்க்கின்றான். இங்கு பார்க்கின்றான் என்றால் புரிந்து கொள்கின்றான். எதை? அந்யம் ஈஷம், வேறு ஒரு ஈஸ்வரனை அவன் புரிந்து கொள்கின்றான். இப்போ இந்த பறவை என்ன பண்ணிட்டு இருக்கா? இப்போ 2 பறவை இருந்துட்டு இருக்கு. ஒரு பறவை பக்கத்தில் இருக்கிற பறவையை நோட்டீஸ் பண்ணல, ஏன்னா அது பழத்தை சாப்பிட்றதுலையே கவனம் இருக்குது. நம்ம பக்கத்தில் இனி ஒரு பறவை அழகாக அமர்ந்துட்டு சந்தோஷமாக இருக்குதுங்கிறது அதுக்கு தெரியல. இந்த பழங்களையே சாப்பிட்டு இருந்து அதுக்கு எப்போ வைராகியம் வருதோ, அதுக்கப்புறம் ஞானம் வருதோ, அப்போ என்ன செய்யுது? இந்த பழம் வேண்டான்னு கொஞ்சம் திரும்பி பார்க்கின்றது. அந்யம் ஈஷம். அதை பார்க்கும்போது இந்த பறவைக்கு என்ன புரியும்? இந்த பறவையும் தானே ஒரே மரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கு, நம்மளும் ஒரே மரத்தில் இருக்கோம், ஆனால் நம்ம சம்சாரியாக இருக்கோம். இந்த பறவை எப்படி இருக்கு? ஈஸ்வரனாக இருக்கின்றதே. அந்த ஈஸ்வரனை, இந்த பறவையானது எப்பொழுது ஈஸ்வரனை பார்க்குமோ, அந்யம் ஈஷம். அந்யம் என்றால் ஸ்வ அந்யம், தன்னை காட்டிலும் வேறான, பிரதிபிம்பத்தை காட்டிலும் வேறான, மித்யாவை காட்டிலும் வேறான சத்தியமான ஈஸ்வரனை பஷ்யதி பார்க்கின்றதோ. இப்போ இந்த ஜீவாத்மா ஈஸ்வரனை எப்பொழுது புரிந்து கொள்கின்றதோ, அந்த ஈஸ்வரனுக்கு இனி ஒரு சொல் அடைமொழி ஜுஷ்டம். ஜுஷ்டம் ஈஷம். ஜுஷ்டம் என்றால் வணங்கத்தக்க, போற்றத்தக்க, உயர்ந்த, வணங்குவதற்குரிய என்று பொருள். அந்யம் ஜுஷ்டம் அந்யம் ஈஷம். ஈஷம் வணங்கத்தக்க, போற்றதற்கு உரிய, உயர்ந்த, மேலான ஈஸ்வரனை எப்பொழுது பார்க்கின்றானோ. இப்போ ஈஸ்வரனை மட்டும் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்குவோம், இது பகுதி ஞானம், பாதி ஞானம். எப்படி இந்த ஜீவாத்மா ஈஸ்வரனை பார்க்கறது, இதோடு நின்றுடுதுன்னு சொன்னால் இந்த ஜீவனுக்கு சம்சாரம் கொஞ்சம் அதிகமாயிரும். காரணம் என்ன? அந்த ஈஸ்வரன் மீது பொறாமை வந்துடும். இப்போ நீயே மட்டும் சந்தோஷமாக சம்சாரி இல்லாமல் இருக்க, நான் தான் சம்சாரியாக இருக்கேன்னு அந்த ஈஸ்வரனை பார்த்து பொறாமை வந்துடும். இப்போ ஈஸ்வரனை முக்த ஸ்வரூபன், ஈஸ்வரன் எல்லாத்தையும் கடந்தவர்னு சொன்னால் என்ன கேள்வி கேட்கிறார்கள் பலர். இப்போ அப்படிப்பட்ட ஈஸ்வரன் எதுக்கு நம்மளை கஷ்டப்பட்டு இந்த சம்சாரத்துக்குள்ளே இருக்க வைக்கிறான்? ஈஸ்வரன் சுயநலவாதி அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஆகவே அந்த ஈஸ்வரனை இந்த பறவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அஸ்ய மகிமானம். இங்கு அஸ்யங்கிற சொல்ல சங்கரர் மமன்னு சொல்றார். என்னுடைய மகிமானம் என்றால் அந்த ஈஸ்வரனுடைய குளோரி, ஈஸ்வரனுடைய தன்மை, அது என்னுடைய தன்மை. மம மகிமானம் என்றால் அந்த ஈஸ்வரனை தன்னிடமிருந்து வேறில்லாமல் புரிந்து கொள்கின்றான் என்று பொருள். இப்போ அஸ்ய என்றால் அவனுடைய, இங்கு அவனுடைய என்றால் அஸ்ய மம,
அந்த ஈஸ்வரனாக இருக்கின்ற என்னுடைய. இப்போ அந்த ஈஸ்வரனை இந்த பறவை எப்பொழுது தானாக புரிந்து கொள்கின்றதோ, அந்த ஈஸ்வரனை, ஈஸ்வரனுடைய மகிமையை தன்னுடைய மகிமையாக எப்பொழுது புரிந்து கொள்கின்றதோ, இப்போ அஸ்ய மகிமானம் என்றால் அஸ்ய மம, ஈஸ்வரஸ்ய மம, ஈஸ்வரனாக இருக்கின்ற என்னுடைய மகிமை, என்னுடைய பெருமைதான். இங்கு மகிமை என்ன? ஈஸ்வரனுடைய மகிமை என்ன? அசம்சாரியாக இருத்தல், சம்சாரத்தை அடையாமல் இருத்தல், பிறகு இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக அசங்கமாக இருத்தல். அப்படிப்பட்ட மகிமை என்னிடமிருந்து வேறில்லாத ஈஸ்வரனுடையது என்று இதி என்று யதா பஷ்யதி யதா அவகச்சதி, எப்பொழுது புரிந்து கொள்கின்றானோ அப்பொழுதே என்ன ஆகின்றான்? வீதசோக பவதி, சோகத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். இங்கேயும் அனீஷையாங்கிற வார்த்தையை சேர்த்துக்கலாம். அனீஷையா வீதசோக பவதி, அதுக்கப்புறம் கஷ்டப்படணும்னு நினைச்சாலுமே முடியாது. ஞானம் வந்ததுக்கப்புறம் யாராவது வார்த்தையை எடுத்துட்டு நம்ம துக்கப்படலான்னா முடியாது. ஞானம் வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருடைய வார்த்தையும் நம்மளையே புண்படுத்திட்டு இருக்கோம். அவன் அப்படி சொல்லிட்டான், இப்படி சொல்லிட்டான். சில பேர் 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன் கல்யாணத்துக்கு வந்தப்போ நீ என்னை இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளவு தூரம் நம்ம சம்சாரத்தை மனசில் வச்சிட்ருக்கோம். ஞானம் வந்ததுக்கப்புறம் என்னாகும்னா அனீஷயா வீதசோக பவதி, ஹெல்ப்லெஸ்லி லிபரேட்டட், வேறு வழி இல்லாமல் அவன் என்ன ஆகின்றான்? சோகத்தை கடந்தவன் ஆகின்றான். ஆகவே இந்த உதாரணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற கருத்து என்ன? 2 பறவையெல்லாம் நம்ம மறந்துடுவோம். பறவை மரத்தையெல்லாம் விட்டுட்டு ஜீவாத்மா பரமாத்மா, இதில் ஜீவாத்மா சம்சாரியாக இருக்கின்றான். அதற்கு காரணம் கர்த்தாவாக போக்தாவாக இருத்தல், இந்த ஷரீரத்தை நான் என்று மூழ்கி இருத்தல். அதனால் வேறு வழியில்லாமல் துயரப்பட்டு கொண்டிருக்கின்றான். ஆனால் எப்பொழுது தன்னை பரமாத்மாவாக உணர்கின்றானோ அப்பொழுது சோகத்தை கடந்தவன் ஆகின்றான். இனி 3வது மந்திரம். யதா பஷ்யதே ருக்மவர்ணம் கர்த்தாரமீஷம் புருஷம் பிரம்மயோனிம் ததா வித்வான் புண்ணியபாபே விதூய நிரஞ்சன பரமம் சாம்யமுபைதி. 3, 4 இந்த 2 மந்திரங்களில் ஞான பலம் வருகின்றது. 3, 4 இதில் ஞான பலம். ஞான பலனை ஆசிரியர் கூறும் பொழுதே எப்படிப்பட்ட ஞானம் என்றும் கூறுகின்றார். ஆகவே இப்படிப்பட்ட ஞானத்திற்கு பலன் என்று மீண்டும் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானமும் சேர்ந்து வருகின்றது. வெறும் ஞானத்துக்கு பலன் சொல்லாம இப்படிப்பட்ட ஞானத்தை அடைந்தால் இந்த பிரயோஜனத்தை அடைகின்றான் என்று கூறுகின்றார். இப்போ ஏற்கனவே வீதசோக பவதின்னு பிரயோஜனம் சொல்லியாச்சேன்னு சொன்னால் உபனிஷத் விதவிதமாக பிரயோஜனத்தை கூறும். அதற்கு காரணமெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒருவனுடைய சம்சாரம் விதவிதமாக இருக்கின்றது. ஆகவே விதவிதமாக பிரயோஜனத்தை கூற இருக்கின்றது. இப்போ முதல் 2 வரியில் எப்படிப்பட்ட ஞானம், எப்படி ஒருவன் புரிந்திருக்க வேண்டும், இப்படிப்பட்ட பலனை அனுபவிப்பதற்காக. இப்போ யதா, யதா என்றால் எப்பொழுது, எப்பொழுது பஷ்யக, பஷ்யக என்றால் விவேகி, விவேகத்தை உடையவன், பார்ப்பவன் அர்த்தம். பஷ்யகன்னு சொன்னால் பார்ப்பவன், திரஷ்டா. இங்கு பார்ப்பவன் என்றால் நித்யாநித்திய வஸ்துவை பார்ப்பவன், எது சரி எது உண்மை எது பொய் என்று பார்ப்பவன்.
அல்லது ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் உள்ள சம்பந்தத்தை சரியாக பார்ப்பவன் விவேகி என்று பொருள். பஷ்யக, இந்த பார்ப்பவன் என்ன செய்வான்? பஷ்யதே, பஷ்யக பஷ்யதே, பஷ்யதேன பஷ்யதி, பார்ப்பவன் எப்பொழுது பார்க்கின்றானோ. சமஸ்கிருதத்தில் பார்த்தல்னு சொல்றதுக்கு அறிதல்னு ஒரு பொருள் இருக்கு. நம்ம சாதாரண வாழ்க்கையிலையும் கூட பயன்படுத்துவோம். அறிதல் அப்படிங்கிறதுக்கு பார்த்தல்ங்கிறத சொல்லுவோம். நீ சாப்பிட்டு பார்த்தையா, மோர்ந்து பார்த்தையா என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம். கேட்டு பார்த்தையா, இப்போ கேட்டு பார்த்தல், சாப்பிட்டு பார்த்தல்னா சாப்பாட்டை பார்க்கறதுன்னு பொருள் அல்ல, சுவைத்து பார்த்தாயா, சுவையினுடைய அறிவை அறிந்தாயான்னு பொருள். ஆகவே பார்த்தல் என்றால் அறிதல். இப்போ இந்த பஷ்யக விவேகியானவன் எப்பொழுது அறிகின்றானோ, எதை? இந்த பிரம்ம தத்துவத்தை. எப்படி பிரம்ம தத்துவத்தை அறிகின்றான்? இனி வருகின்ற சொல்களெல்லாம் அந்த பிரம்மத்தினுடைய சொரூபம். ருக்ம வர்ணம். ருக்ம வர்ணம் என்றால் ஞான சொரூபம் என்று இறுதியான பொருள். ருக்மம் என்றால் கோல்டு, தங்கம். வர்ணம்னா கலர். இப்போ தங்கத்தினுடைய வர்ணம் என்னாகும்? அது என்னைக்குமே அப்படியே இருக்கும். அதே போல ஞானம் என்றுமே இருக்கின்றது. இப்போ ருக்ம வர்ணம்ங்கிறதுக்கு கடைசி பொருள் ஸ்வயம் ஜோதிகி, அந்தனுடைய ஞானம் எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்கும். இப்போ எப்பொழுதுமே அறிவு சொரூபமாக இருக்கும் என்பது பொருள். ருக்ம வர்ணம் சைத்தன்ய சொரூபம். இப்போ நமக்கு மனதில் இருக்கின்ற அறிவு கனவு நிலையில் இருக்கு, ஒரு உணர்வோடு இருக்கும். பிறகு விழிப்பு நிலையிலையும் உணர்வோடு இருக்கும். ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த சைத்தன்யம் இருக்கிறதாகவே நமக்கு தெரியல. ஆனால் ஆத்ம சைத்தன்யம் எல்லா நிலைகளிலும் மாறாமல் ஸ்வயம் பிரகாசமாக அணையாமல் இருக்கின்றது. ருக்ம வர்ணம். பிறகு அடுத்த சொல் கர்த்தாரம். இங்கு கர்த்தாரம்ங்கிற வார்த்தைக்கு சொல்லுக்கு முன்னாடி இனி ஒரு சொல்ல சேர்த்திக்கணும். ஜெகத் கர்த்தாரம், ஜெகத்தினுடைய கர்த்தாவை, ஜெகத்தை படைத்தவரை, இந்த ஜெகத்தை தோற்றுவித்தவரை. ஜெகத் கர்த்தாரம், ஜெகதக கர்த்தாரம், ஜெகத்தினுடைய கர்த்தாவை. ருக்ம வர்ணம்ங்கிறது ஜீவனை சொல்லுது. அதாவது எவன் இந்த ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மா யார்? ஜெகத் கர்த்தாரம், இந்த ஜெகத்துக்கு காரணமாக இருப்பவர், சைத்தன்ய சொரூபமாக இருப்பவரை, இந்த ஜெகத்தை தோற்றுவித்தவரை. இந்த ஜெகத்தை தோற்றுவிச்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஈஷம், இந்த ஜெகத்துக்கு ஈஸ்வரனாக இருப்பவர். அதாவது இந்த ஜெகத்தை தோற்றுவிச்ச பகவான் இந்த ஜெகத்திடம் இருக்கிற சத்தை தான் வச்சிருக்கார். இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள் இருக்கு, அந்த பொருள் இருக்கிற சத்து இருத்தலை எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே பொருள் என்ன இருக்கு? அங்கே ஒன்றுமே இருக்கார். ஆகவே இப்போ மைக்குன்னு இருக்கு, இந்த மைக்கிடம் இருத்தல்ங்கிறத நான் வாங்கிட்டா அங்கே என்ன இருக்க போகுது? மைக் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அந்த இருத்தல் இல்லாமல் மைக்கு இருக்குன்னு சொன்னாலும் கூட அங்கே ஒரு இருக்குங்கிறது வந்துடும். ஆகவே சத் சுரூபமாக இந்த உலகத்தை ஆட்டுவித்து கொண்டிருக்கின்றார். இப்போ ஈஷம்னு சொன்னால் தான் சத்தாக இருந்து கொண்டு அனைத்தையும் தன்னை சார்ந்து இருப்பதாக வைத்திருக்கின்றார் ஈஷம். பிறகு புருஷம். இப்போ இந்த இடத்துல புருஷம்ங்கிற சொல்லுக்கு பூர்ணத்துவாத், பிரம்ம பரம்பொருள் அர்த்தம். இப்போ போன மந்திரத்தில் புருஷம்னு சொன்னால் சம்சாரி, இந்த இடத்துல புருஷகன்னு சொன்னால் பிரம்ம அல்லது பரம்பொருள். புருஷம் பூர்ணமாக இருப்பவரை. பிறகு அடுத்த சொல் பிரம்ம யோனிம். பிரம்ம யோனிம்ங்கிறதுக்கு இரண்டு பொருள் இருக்கின்றது. ஒன்று பிரம்ம என்றால் பரம்பொருள், யோனி என்றால் காரணம். அவரே பரம்பொருளாகவும் நிர்குணமாகவும் பிறகு மாயையுடன் சேர்ந்து யோனி காரணமாகவும் இருக்கின்றார். இப்போ பிரம்மச்ச யோனிச்ச, பிரம்மமாகவும் இந்த ஜெகத்திற்கு காரணமாகவும் இருப்பவர். இப்போ யோனிங்கிறது என்னைக்குமே உபாதான காரணத்தை குறிக்கும். பிரம்மமாகவும் இந்த ஜெகத்திற்கு உபாதான காரணமாகவும் இருக்கின்றார். இப்போ உபாதான காரணம்ங்கிறதெல்லாம் என்னன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பலமுறை நம்ம பார்த்துட்டோம்.
ஆகவே பிரம்ம யோனி. அல்லது இனி ஒரு பொருள், பிரம்ம என்றால் சதுர்முக பிரம்மா, அந்த பிரம்மாவுக்கு காரணம். பிரம்மணக யோனி, அந்த சதுர்முக பிரம்மனுக்கு காரணம். இந்த பிரம்மனுக்கு காரணம்னா அந்த பிரம்ம யார்? இப்போ இரண்டாவது அர்த்தத்தில் பிரம்மத்துக்கு காரணம் சொல்லும்போது அந்த பிரம்மன் யார் என்றால், இந்த உபனிஷத் எப்படி துவங்கியது? முண்டகோபனிஷத் படித்து முடிச்சதுக்கப்புறம் முண்டகோபனிஷத்தினோட முதல் வரி என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. முதல் வரியும் கடைசி வரியும் உபனிஷத் பேரையாவது வச்சுக்குவோம், நல்லா ஞாபகம் வச்சுக்குவோம். இப்போ எப்படி தோன்றியது? பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபுவ, அந்த பிரம்மா முதல் பிரம்மா தோன்றினார் இல்லையா? யாரிடமிருந்து தோன்றினார்? அது. இப்போ பிரம்ம யோனி என்றால் முதல் தோன்றிய அந்த பிரம்மத்திற்கு காரணமானவர். ஹிரண்ய கர்ப்பஸ்ய காரணம், அந்த பிரம்மத்துக்கு இனியொரு பெயர் ஹிரண்ய கர்ப்பன், அதற்கு காரணம். இதெல்லாம் என்ன? ஞானம். இப்படி இந்த ஆத்மாவை, சைத்தன்ய ஸ்வரூபமான ஆத்மாவை, அதே ஆத்மா உலகத்திற்கு நிமித்த உபாதான காரணமாகவும் பூர்ணமாகவும் ஈசனாகவும் யதா பஷ்யதி, எப்பொழுது பார்க்கின்றானோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உபனிஷத் சொல்லுது ததா, அப்பொழுதே. அதற்கு இடையில ஒரு கேப்பும் இல்லை. எப்பொழுது இந்த ஞானம் வருதோ அப்பொழுதே. இப்போ ஒருவர் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குன்னு சொல்கிறார், நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பசி போகும்னு சொல்லுவோமா? எப்பொழுது சாப்பிட்றோமோ அப்பொழுதே பசி போகிறது போல, எப்பொழுது இந்த ஞானம் வருகின்றதோ அப்பொழுதே. ஆனால் எப்பொழுது வர்றதுங்கிறது கொஞ்ச நாள் ஆகும், சில பேருக்கு 10-15 வருஷம் கூட ஆகலாம். ஆகவே எப்பொழுது வருகின்றதோ அங்கே தான் கண்டிஷன் இருக்கே தவிர வந்ததுக்கப்புறம் ஒரு தடையும் கிடையாது. ஞானம் வர்றதுக்கு தான் பெரிய பாடு. இப்போ எப்பொழுது ததா, எப்பொழுது அறிகின்றானோ அப்போ இவன் என்ன ஆகிறானா? வித்வான். அப்பொழுது தான் அந்த பஷ்யகங்கிற இடத்துல வித்வானை போடுறாரு ஆசிரியர். வித்வான் சொன்னால் பிரம்ம, மேல் சொன்ன தத்துவத்தை அறிபவன். அறிபவன் சொன்னாவே அந்த அறிவுக்கு தடையில்லாமல் அறிந்து விட்டான்னு பொருள். இப்போ அறிவுக்கு தடை என்ன வரலாம்? நம்மிடமிருந்தே வர்ற விபரீத பாவனைகள், அவைகளையெல்லாம் நீக்கியவன் வித்வான். எதை விடுகின்றான்? புண்ணிய பாபே விதூய, புண்ணியத்தையும் பாபத்தையும் விட்டு விட்டு. விதூய என்றால் உதறி தள்ளுதல், உதறுதல். புண்ணிய பாபே என்றால் புண்ணியத்தையும் பாபத்தையும் நீக்கிவிட்டு. அவன் எப்படி இருப்பான்? புண்ணிய பாபத்தை தான் நமக்கு அழுக்காக சாஸ்திரம் சொல்கின்றது. புண்ணிய பாபத்தை விட்டவன் எப்படி இருப்பான்? நிரஞ்சனக, நிரஞ்சனக சன், தூய்மையானவனாக. அப்போ நமக்கு எல்லாத்த விட பெரிய அழுக்கு என்னன்னா புண்ணிய பாவம்தான் பெரிய அழுக்கு. அந்த புண்ணிய பாவத்தை விட்டுவிட்டு நிரஞ்சனக, தூய்மையானவனாக, பரமம் சாமியம் உபைதி. சாமியம் உபைதி. சாமியம் என்றால் சமமான தன்மை, பூர்ணமான தன்மை, ஒன்றாக இருக்கின்ற தன்மையை உபைதி என்றால் அடைகின்றான். ஒன்றாக இருக்கின்ற தன்மை. இங்க சாமியம்னா அத்வைதம்னு சொல்றார் சங்கரர். அத்வைதம் உபைதி, அத்வைதத்தை அடைகின்றான், இரண்டற்ற தன்மையை அடைகின்றான். ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம், நானும் தூங்கும் பொழுது இரண்டற்ற தன்மையைத்தானே அடைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ தூங்கும்போது நம்ம சாமியம் உபைதி, சாமியத்தை அடைந்து விட்டோம் அல்லவா, அது மோக்ஷமா என்றால் அது துவைதமான சாமியம். அங்கே வெளி தோற்றத்துக்கு வர்றதுக்கு காத்துட்டு இருக்கோம். எந்திரிச்ச உடனே என்னாகும்? மீண்டும் துவைதம் வந்துவிடும். ஆகவே நம்ம அப்படி ஏதாவது இருமையுடன் இருக்கின்ற அல்லது மீண்டும் இருமைக்குள் வருகின்ற அத்வைதத்துக்கு போயிடுவோமோன்னு சந்தேகப்படலாம். அல்லது சில யோகிகளெல்லாம் மனசை ரொம்ப தியானம் பண்ணி கொஞ்ச நேரம் எந்த செயலும் இல்லாமல் ஜடம் போல வைத்திருப்பார்கள். அதுவும் சாமியம். ஆனால் அவைகளெல்லாம் பரமம் சாமியம் அல்ல, மேலான சாமியம் அல்ல. மீண்டும் அவர்கள் துவைதத்திற்குள் வந்து விடுவார்கள். ஆகவே
இங்கு சாமியம்ங்கிற வார்த்தைக்கு ஆசிரியர் ஒரு அடைமொழி கொடுக்கின்றார், பரமம் சாமியம். பரமம் என்றால் யத் கத்வா ந நிவர்த்தந்தே, எந்த அத்வைத சாமியத்திற்குள் சென்று விட்டால் மீண்டும் திரும்புவதில்லையோ அது பரமம் சாமியம். இப்போ நம்ம துவைதமான சாமியத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா திரும்பி வந்துடுவோம். இப்போ நம்ம எப்போவுமே துக்கப்பட்டுட்டு இருக்கோன்னு சொல்லலை. அனீஷையா சோச்சதின்னு சொன்னால் சில சமயத்தில் அனீஷையா சிரிக்கிறந்தான், சில சமயம் சந்தோஷமாக தான் இருக்கும். பிறகு அது சந்தோஷத்தை எதை தொடர்ந்தது? அது துக்கத்தை தொடர்கின்றது. இது அப்படி அல்ல, இந்த நிறைவு என்பது எப்பொழுதும் நிறைந்தது. ஆகவே பரமம் சாமியம்னு சொன்னால் அத்வைத லக்ஷணம் சாமியம். எங்கு சென்றால் மீண்டும் சம்சாரத்திற்குள் வருவதில்லையோ அப்படிப்பட்ட சமமான நிலையை அடைகின்றான். எப்பொழுது? இந்த ஷரீரத்தை விட்டதற்கு பிறகு. இந்த ஷரீரம் போயிடுதுன்னு சொன்னால் பிரம்மத்தோட அத்வைதமாக இருக்கின்றான். ஷரீரம் இருக்கும் பொழுது பீத சோகக, சோகம் இல்லாமல் அவன் ஜீவன் முக்தனாக இருக்கின்றான். இப்போ இதில் நமக்கு ஒரு சொல் சந்தேகத்தை கொடுக்கலாம். நம்ம பாபத்தை தானே விடணும். உபனிஷத் என்ன சொல்லிடுது? பாபம் புண்ணியம் இரண்டையும் விட்டு விட்டு என்று சொல்கின்றதே என்ற சந்தேகம் நமக்கு வரலாம். ஏன்னா புண்ணியத்தையும் பாபத்தையும் சேர்த்து விடுகின்றான் என்று சொல்லப்படுகின்றது. வேதாந்தத்துக்கு முன்னாடி நம்முடைய புருஷார்த்தம் புண்ணியம். வேதாந்தத்துக்கு வந்ததற்கு பிறகு அந்த புண்ணியங்கிற புருஷார்த்தத்தையும் நம்ம விட்டுறணும். ஆகவே தர்ம அர்த்த காமக இந்த மூணையும் நம்ம ஒரே லிஸ்ட்டில் சேர்த்திடுறோம். அதில் முதல்ல தர்மகன புண்ணியம். ஆகவே சாஸ்திரத்தினுடைய திருஷ்டியில் புண்ணியத்துக்கும் பாபத்துக்கும் வேறுபாடே கிடையாது. ரெண்டும் சாமியம்தான், இரண்டும் ஒன்று. எப்படி புண்ணியமும் பாபமும் வேறில்லை என்றால் இந்த இரண்டினுடைய காரணம் அஜ்ஞானம். புண்ணியமும் நம்ம அஜ்ஞானத்தில் தான் சம்பாரிச்சிருக்கோம், பாபத்தையும் அஜ்ஞானத்தில் தான் சம்பாரிச்சிருக்கோம். ஆகவே அஜ்ஞானத்தில் சம்பாரிச்சிருக்கோம்னா சரீரத்தில் அபிமானம் வச்சு புண்ணியத்தை சம்பாதிச்சிருக்கோம், சரீரத்தில் அபிமானம் வைத்து பாபத்தை ஈட்டியுள்ளோம். இந்த அஜ்ஞானத்திலிருந்து வந்தது அஜ்ஞானத்தை நீக்காது. அந்த காலத்தில் உதாரணம் சொல்லுவார்கள், நான் அந்த காலத்துலேயும் சொல்லணும். எப்படின்னா உதாரணம், தந்தையிடமிருந்து வந்த மகன் எப்படி தந்தையையே கொல்ல மாட்டானோ அப்படின்னு ஒரு உதாரணம். இந்த காலத்து அரசர்கள் பரம்பரையெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தோம்னா மகன் அப்பாவை கொண்டுட்டு ஆட்சிக்கு வர்றான். ஆனால் சாதாரணமாக எப்படி தன்னிடமிருந்தே வந்தவன் தனக்கு நாசத்தை செய்ய மாட்டான்ங்கிற உதாரணப்படி அறியாமையிலிருந்து தோன்றிய புண்ணியம் அறியாமையை நீக்காது. ஆகவே புண்ணியமும் பாபமும் ஒன்றுதான், சமான காரணத்துவார், சமமான காரணமான அறியாமையிலிருந்து வந்தது. இது சாஸ்திர திருஷ்டியாக நம்ம கொடுக்குற பதில். நம்ம ப்ராக்டிக்கலாக அனுபவத்தில் இதுக்கு அர்த்தம் சொல்லணும்னு சொன்னால், புண்ணியம் நமக்கு என்ன செய்யும்? நமக்கு விதவிதமான சுகத்தை கொடுக்குற பொருளை கொண்டு நிறுத்தும். இப்போ துக்கத்தை கொடுக்குற பொருளை நிறுத்தினாவது பகவானை நினைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. இப்போ துக்கம் வருதே பகவானே நினைப்போம். நம்மையை சுற்றி எல்லாமே சுகமான பொருள் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக பகவானை நினைக்க மாட்டோம். அதனால தான் மனித லோகத்தில் தான் மோட்சத்தை அடையிறதுக்கு நல்ல வாய்ப்பு. தேவலோகத்தில் போனோம்னா எல்லாமே ஆர்டராக இருக்கும், ஒரு துக்கமும் கிடையாது, பகவானை நம்ம மறந்துடுவோம். ஆகவே இந்த புண்ணியம் சுகத்தை கொடுக்கும், சுகம் நம்மை பகிர்முகமாக்கும், ஆத்மாவிடமிருந்து நம்முடைய கவனத்தை திருப்பிவிடும். ஆகவே புண்ணியம் பாபம் எவ்வளவு தூரம் நமக்கு மோட்சத்திற்கு தடையோ அவ்வளவு தூரம் புண்ணியமும் நமக்கு மோட்சத்திற்கு தடை. அது நமக்கு வைராகியத்தை கொடுக்காது அல்லது முமுட்சுத்துவத்தை கொடுக்காது. அதனால தான் குந்தி தேவி பகவான்கிட்ட எனக்கு துக்கத்தை கொடுன்னு வரம் கேட்டாலாம். காரணம் என்ன? துக்கத்தில் தான் நான் உன்னை நினச்சிட்டு இருக்கேன், சுகம் வரும்போதெல்லாம் உன்னை நான் மறந்துடுறேன் என்று கேட்டது போல புண்ணியமும் பாபமும் வேதாந்த திருஷ்டியில் ஒன்று தான். அதை லௌகிக விஷயத்திலேயோ தர்ம விஷயத்திலேயோ நம்ம ஒன்றாக்கக்கூடாது. வேதாந்தத்தினுடைய திருஷ்டியில் ஒன்று. இரண்டும் சம்சார காரணத்துவார், இரண்டும் சம்சாரத்திற்கு காரணம். அப்படிப்பட்ட பாபத்தையும் புண்ணியத்தையும் விட்டுவிட்டு அவன்
அத்வைதமான மோட்சத்தை அடைகின்றான் என்று சொல்லப்படுகின்றது. இனி அடுத்த மந்திரத்திலும் ஞான பலன், அதற்கு பிறகுதான் சாதனைகள் வர இருக்கின்றது. அவைகளை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.